இதே மாதிரி இந்தியன் ஃபுட்பால் ஃபெடரேஷன் பண்ணிட்டே இருந்தாங்கன்னா, இந்தியா வெறும் இன்டர்நேஷனல் ஃப்ரெண்ட்லிஸ் ஆடிக்கிட்டு மெஸ்ஸி, ரொனால்டினியோவை இன்வைட் பண்ணி வெறும் செல்ஃபி மட்டும் தான் எடுத்துட்டு இருக்கணும். நெக்ஸ்ட் மந்த் சவுத் ஈஸ்ட் ஏஷியாவில் நடக்க போகிற ஏஷியன் கப்பில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்காக இந்தியன் டீமை இன்வைட் பண்ணியிருக்காங்க. இதில் மலேசியா, இந்தோனேஷியா, சிங்கப்பூர் இந்த மாதிரி டீம்ஸ் எல்லாம் இந்தியா ஃபேஸ் பண்ணுறதா இருந்துச்சு. அண்ட் இந்த காம்படிஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தா இந்தியா அவங்களோட FIFA ரேங்கிங்கை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு இருந்துச்சு. அண்ட் இந்தியன் பிளேயர்ஸ்க்கு ஒரு கேம் டைமும் கிடைச்சிருக்கும். அது மட்டும் இல்லாமல் பார்ட்டிசிபேஷன் ஃபீயும் கிடைச்சிருக்கும். பட் இந்தியன் ஃபுட்பால் ஃபெடரேஷன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாங்கள் இந்த காம்படிஷன்லேருந்து வித்ட்ரா பண்ணுறோம் அப்படின்ட்டு அஃபிஷியலாக சொல்லியிருக்காங்க. இதுக்கான ரீசன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்தியா வர்சஸ் பிரேசில் ஃப்ரெண்ட்லி மேட்ச் நடக்க போகுது, அதனால இந்த டோர்னமெண்ட்லேருந்து நாங்கள் வித்ட்ரா பண்ணுறோம் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. அண்ட் நம்ம எல்லாருக்கும் தெரியும் இந்த இந்தியா வர்சஸ் பிரேசில் மேட்ச் எதுக்காக நடக்குதுன்ட்டு. ஒரு பொலிட்டிக்கல் டைவர்ஷன் அண்ட் காசு சம்பாதிக்கிறதுக்கு மட்டும்தான் இந்த மேட்ச் நடக்குது. அண்ட் இந்த ஒரு மேட்ச் நடத்துறதுக்காக இந்தியா 50 to 70 crores வரைக்கும் ஸ்பெண்ட் பண்ண போறாங்க அப்படின்ட்டு சொல்றாங்க. இவங்க பிளே பண்ண போற அதே கண்ட்ரில தான் கிராஸ் ரூட் சிஸ்டம் ஒழுங்கா இல்ல, ஒரு ஃபுட்பாலுக்கான ஸ்ட்ரக்சர் இல்ல, லீக் சிஸ்டம் ஒழுங்கா நடக்கல. பட் இதுலலாம் இன்வெஸ்ட் பண்றதுக்கு இந்தியன் ஃபுட்பால் ஃபெடரேஷனுக்கு காசு இல்ல. அண்ட் இதே ஃபுட்பால் ஃபெடரேஷன் தான் இந்தியா வர்சஸ் பிரேசில் மெஸ்ஸியை கூப்பிடுறேன், ரொனால்டினோவை கூப்பிடுறேன், அந்த பிளேயரை கூப்பிடுறேன், இந்த பிளேயரை கூப்பிடுறேன்ட்டு செலவு பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் நம்ம எல்லாருக்கும் தெரியும் 2027 வர ஏஷியா கப்ல இந்தியா குவாலிஃபை ஆகல. 10 மாசத்துக்கு முன்னாடி அதோட குவாலிஃபை நடந்துச்சு. இந்தியா அதுல குவாலிஃபை கூட ஆக முடியல. ஒரு விஷன் உள்ள ஃபெடரேஷன் என்ன பண்ணுவாங்க, ஏஷியன் டீம்ஸ் கூட பார்ட்டிசிபேட் பண்ணிட்டோம், நம்மளோட லெவல் என்னன்னு தெரியும், நம்ம எந்த ஏரியாஸ்ல இம்ப்ரூவ் பண்ணோம் அப்படின்ட்டு நம்ம அனலைஸ் பண்ணலாம், அந்த பார்ட்டிசிபேஷன் ஃபீயை வச்சு கிராஸ் ரூட்டுக்கு கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு தானே ஒரு ஃபுட்பால் ஃபெடரேஷன் யோசிக்கணும். பட் இங்க வந்து கம்ப்ளீட்டா ஆப்போசிட்டா யோசிச்சுட்டு இருக்காங்க. இது மாதிரி சம்பவம் பண்றதுலாம் ஏஏஎஃப்க்கு ஒன்றும் புதுசு கிடையாது. இது மாதிரி பல சம்பவம் பண்ணியிருக்காங்க. ஃபுட்பாலை உண்மையாவே க்ரோ பண்ணணும் அப்படின்ட்டு வரவனையும் நீங்க விட மாட்டீங்க, நீங்களும் க்ரோ பண்ண விட மாட்டீங்க.